ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்ட் 1ல் வந்து கோழி வந்து எப்படி அடை வைக்கிறது நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்ட் 2. 21வது நாள் வந்து குஞ்சு பொரிச்சிட்டு, அது ஒரு மாதிரி கருப்பு கலர், கருப்பும் வெள்ளையும் சேர்ந்து ஒரு குஞ்சு பொரிச்சிருந்தது. அந்த குஞ்சை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இது வந்து காலையில் வந்து வீடியோ எடுத்தேன். 21வது நாள் வந்து காலையில் வீடியோ எடுத்தேன். மீதி 6 முட்டை வந்து குஞ்சு பொரிக்கலை. அதுக்கப்புறம் அடுத்தது ஒன்று ஒன்றா குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சிட்டு, நைட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஆமாம் மறுநாள் காலையில் 22வது நாள் பார்க்கும். அன்னைக்கு நைட்டே 21வது நாள் நைட்டே வந்து எல்லா குஞ்சுமே பொரிச்சு போயிருந்துருக்கு. அதுவும் 7 முட்டை நான் வச்சுருந்தேன். 7 முட்டையுமே குஞ்சு பொரிச்சிட்டு, ஒரு மாதிரி சாம்பல் கலர், அதுக்கப்புறம் கருப்பு வெள்ளையும் சேர்ந்து அந்த மாதிரி 7 குஞ்சு பொரிச்சிருந்து. எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. சில டைமில் வந்து 8 முட்டை அந்த மாதிரி வச்சாலுமே, 7 முட்டை வச்சாலுமே 5 குஞ்சு பொரிக்கும். 2 முட்டை வந்து சில டைமில் வந்து பொரிக்காது, வந்து கூமுட்டை ஆயிரும். நல்ல முட்டை தான், அந்த கூமுட்டை ஆயிரும். கொஞ்சம் வந்து பொரிச்சிருக்காது. அந்த டைமில் 7 குஞ்சும் பொரிச்சிட்டு எங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுவும் எங்கள் குட்டி பையன் வந்து குஞ்சு வந்து தூக்கணுன்ட்டு இருந்தான். ஒரு குஞ்சு வந்து தூக்கி கொடுத்தாங்க அவங்க. அது நல்லா அந்த பஞ்சு போல் இருந்தது அந்த குஞ்சு பார்க்கறதுக்கு. இப்போ வந்து சரியாக வந்து நடக்கலை. ஒவ்வொரு குஞ்சு நல்லா நடக்குது. ஒரு சில குஞ்சு வந்து கொஞ்சம் நடக்கலை. அந்தளவுக்கு நடக்காதுல்ல. இப்போ பிறந்து ஒரு நாள் தான் ஆயிருக்கு கரெக்டாக. ஆனால் கோழி வந்து அது மேலே அப்படியே தூக்கி வச்சுட்டாங்க. இந்த குஞ்சு ஃபுல்லாக அப்படியே ரெக்க கீழே போயிட்டு, ஒரு சில குஞ்சு வந்து அப்படியே இற தேடுது. இந்த கோழி வந்து சொல்லி சொல்லி கொடுக்கு, இப்படி வந்து நீ வந்து இற திங்கணுன்ட்டு. என் குட்டி பையன் வந்து அரிசி கொண்டு வந்து கோழிக்கும் குஞ்சுக்கும் வந்து போட்டான். பாதி தட்டில் விழுந்தது, காவாசி வந்து கீழே சிந்திட்டு, உடனே அவங்க வந்து அந்த அரிசி வந்து அள்ளி அள்ளி அந்த தட்டில் போட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து குருணா போடுவாங்க, குருணா மாதிரி போடுவாங்க. நாங்கள் வந்து முழு அரிசி தான் போடுவோம். இது வந்து ரேஷன் அரிசி தான். அந்த கோழியே வந்து முழு அரிசியை வந்து அப்படி வாயில் வச்சு அப்படி 2 துண்டு அந்த குருணா மாதிரி அந்த மாதிரி குஞ்சுக்கு வந்து கொடுக்கும். எப்படி திங்கணுங்கிறதும் அதை சொல்லி கொடுக்கும். அதை பார்த்து குஞ்சு ஃபுல்லாக அரிசி வந்து அப்படி திங்கும். நானும் அப்புறம் ஒரு குஞ்சை வந்து அப்படியே பிடிச்சி பார்த்தேன். கையில் வைக்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அந்த குஞ்சை பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. தண்ணியை வச்சுருந்தோம், சரி அரிசி தின்ட்டு தண்ணி குடிக்கட்டுமேன்ட்டு. நாங்கள் வந்து உடனே வெளியில் எடுத்து விட மாட்டோம். 3 நாளுக்கு குஞ்சு பொரித்து 3 நாளுக்கு அப்புறம்தான் கோழியும் குஞ்சு வந்து வெளில விடுவோம். 3 நாள் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து வெளியில் விட்டாச்சு. எங்கள் குட்டி பையன் குஞ்சை பிடிச்சி விளாண்டுக்கிட்டே இருந்தான். எல்லா குஞ்சுமே நல்லா நடந்துட்டு. நீங்களும் அடை வச்சிங்கன்னா நான் வச்ச மாதிரியே பார்ட் 1ல் வந்து நான் வந்து எப்படி அடை வைக்கணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்து
தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அடை வச்சோம்னா இப்படி எல்லா குஞ்சுமே பொரிச்சிரும். கோழி எதுவும் வெளில விட்டோன்னே அது வர என்னடா செய்யணும் அங்கேயும் ஒட்டல். ஏன்னா இவ்வளோ நாளும் வீட்டுக்குள்ளே இருந்தது. இப்போ வெளியில் விட்டோன்னா அதுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.